கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் திருப்புங்க உங்க பைபிள்ல. 2 Corinthians chapter 2 verse 14. 2 கொரிந்தியர் 2:14 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாத டைட்டில் வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சிறக்க பண்ணுவார்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. என்ன சிறக்க பண்ணுவார்? வெற்றி சிறக்க பண்ணுவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10 பக்கத்துல இருக்க 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, வெற்றி சிறப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, வெற்றி சிறப்பீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களை வெற்றி பெற செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி அல்ல, கர்த்தர் ஜெயத்தின் தேவன். உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு தோல்விங்கிறதே அவர் அகராதியிலேயே கிடையாது. தோல்வி என்கிற ஒரு சாப்டரே ஆண்டவருக்கு கிடையாது. அப்படி இருக்க அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தோல்விங்கிறதே கிடையாது. எல்லா காரியங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1ஆம் தேதி 4 ஆசீர்வாதங்களை சொன்னேன். என்னதுலெல்லாம் கர்த்தர் வெற்றி தருவார் அப்படின்னு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில பிரசங்கித்தேன். நீங்க எல்லாம் யூடியூப்ல வராதவங்க யூடியூப்லயும் அந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க உங்க வீடுகளிலே. 4 காரியங்களை சொன்னேன். ஆவிக்குரிய யுத்தத்திலே கர்த்தர் வெற்றி தருவார். ஆவிக்குரிய யுத்தம் இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த யுத்தம் உலகத்தில் இருக்கிறவனுக்கு கிடையவும் செய்யாது, அவனுக்கு புரியவும் செய்யாது. ஆனா நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருது இந்த ஆவிக்குரிய யுத்தம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இவங்களோட நமக்கு அந்த யுத்தம் இருக்கிறது. சோ கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த யுத்தம் இருக்குதுன்னு நீ கவலைப்படாத, அந்த ஆவிக்குரிய யுத்தத்துல உனக்கு ஜெயத்தை தருவேன், வெற்றி சிறக்க பண்ணுவேன். 2வது மனுஷீக ஆவிகளோடு வெற்றி. மனுஷன் நல்லவன் தான் எல்லாரும், ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, மனுஷீக ஆவி, எதிர்த்து நிற்கிறது. நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நீ நல்லா சம்பளம் வாங்குறது பிடிக்காது, நீ அழகா இருக்கிறது கூட சிலருக்கு பிடிக்காது, நீ வீடு கட்டினா பிடிக்காது, நீ கல்யாணம் பண்ணா பிடிக்காது, நீ நல்ல தண்ணி எடுத்தா பிடிக்காது, நீ நல்ல சேலை கட்டினா பிடிக்காது, என்ன பண்ணாலும் பிடிக்காது, புகஞ்சிக்கிட்டே இருப்பாப்ல. அது ஒரு ஆவி. அல்லேலூயா. சண்டை போட்டுட்டே இருப்பாப்ல, உங்க கூட பழி தீர்த்து கொண்டே இருப்பாப்ல, உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தூஷணமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பான், உங்க பேர்ல கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பான், சும்மானத்துக்கும் வழக்கு போட்டுட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கல நீ நல்லா இருக்கிறது. அதனால ஏதாவது ஒரு கேஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, இல்லைன்னா அவனால செய்யக்கூடிய மட்டத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மனுஷீக ஆவிகள் இதனோட போராடிட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். 3வது சரீர துக்கத்துல வெற்றி. சரீர துக்கம். உங்க சரீரத்துல ஏன் துக்கம்? வியாதியினால துக்கமா, குடும்ப உறவுகளால துக்கமா, கடன் பிரச்சனையினால துக்கமா, சமாதான கேடுகளினால உங்க சரீரத்துல துக்கப்படுறீங்களா? பணம் இல்லைன்னு துக்கப்படுறீங்களா? வறுமையினால துக்கப்படுறீங்களா? வேலை இல்லைன்னு துக்கப்படுறீங்களா? எனக்கு தெரியல. ஆனா உங்க சரீரம் ஏதோ ஒரு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும்னா அந்த சரீர துக்கத்துல கர்த்தர் வெற்றியை தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கல. 4வது நம்முடைய ஊழியத்துல வெற்றி தருவார், தரிசனத்துல வெற்றி தருவார். ஊழியம் ஒரு நாளும் தோற்று போகாது, தரிசனம் ஒரு நாளும் தோற்று போகாது, கன்ஃபார்மா வெற்றி பெறும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 காரியங்களை 1ஆம் தேதி நான் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 1 ஆவிக்குரிய யுத்தத்துல வெற்றி. 2வது மனுஷீக ஆவிகளோட வெற்றி. 3வது சரீர துக்கத்துல வெற்றி. 4வது ஊழியத்துல தரிசனத்துல வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணுவார். கேட்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமா.
ஆமென். ஹல்லேலூயா. தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நல்ல கை தட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் வெற்றி தருவார். ஆவிக்குரிய யுத்தம், மாம்சம், சரீரம், ஊழியம், வெற்றி வெற்றி வெற்றி, ரைட்டு, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா இது இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் உண்டு. அதுக்கு சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் லைஃப் சேஞ்சிங் மெசேஜ்னு சொல்லுவோம், வாழ்வை மாற்றும் செய்தி. சும்மா உணர்ச்சி வசப்படுத்துற மாதிரி 3/4 மணி நேரம் நீ நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய் நல்லா இருப்பான்னு பேசினா உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். கையை தட்டிக்கிட்டே இருப்பீங்க, நல்லா உற்சாகமா இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க. ஆனா இப்ப பிரசங்கம் இப்பவே தலை சுத்த ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் சொக்கிரும். ஏன்னா வாழ்வை மாற்றுகிற பிரசங்கத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. அது ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன இப்படி ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை எப்போ பார்த்தாலும் வேற ஒரு கெஸ்ட் வந்தால் நல்லா இருக்குமேங்க, அது கெஸ்ட் உங்களை உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆஸ் அ பாஸ்டரை நம்ம உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது வார வாரம். சில அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள் உண்டு. அதை கடந்து போனாதான் வெற்றி சிறக்க முடியும். இயேசு ஒன்றும் பஞ்சமித்திலேயே நடந்து போய் வெற்றி சிறக்கலை. அவர் சில காரியங்களை கடந்து போய் தான் ஜெயித்தார். பைபிளில் வாசிக்கும் போது கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லியிருக்கு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன திறந்தார்? ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, பிசாசினுடைய துரைத்தனம் அதிகாரங்களை உரிந்து அடுத்து என்னதாக்கினாரா? வெளியரங்கமான கோலமாக்கினார். வெளியரங்கமான கோலமாக்கினார்னா என்ன அர்த்தம்? வெளியரங்கமான கோலமாக்கினார்னா என்ன அர்த்தம்? முன்னாடிலாம் அந்த காலத்துல வீட்டுல எவனா ஒருத்தன் களவாண்டு பிடிபட்டுட்டான்னு வைங்களேன், அவனை மொட்டை அடிச்சு தலையில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலியா கூட்டு போவாங்க. ஹல்லேலூயா. அவனை என்ன செய்வாங்கன்னா வெளியரங்கமான கோலமாக்குவாங்க. அப்படியே ஊரெல்லாம் அவனை கேவலப்படுத்தி, அவனை இவன் களவாண்டான்னு சொல்லி அவனை கழுத மேல ஏத்தி அடிச்சு அவனை இழுத்துட்டு போவாங்க. நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வெளியரங்கமான கோலமாக்கி அவன் உலகத்திலே பிரபலமாயிருவான், அந்த ஊர்லயே ரொம்ப பிரபலமாயிருவான். அடுத்து எங்க பார்த்தாலும் இவன் கள்ளன் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஆண்டவர் பாதாளத்துல இறங்கி போய் பிசாச தரத்தரன் இழுத்து மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி கர்த்தர் இந்த பவனியா இழுத்துட்டு போயிருக்கார். உலகம் முழுசும் இவன் மேல் நான் வெற்றி சிறந்தேன். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. இவன் மேல வெற்றி சிறந்தேன். அவனை என்ன செய்தாராம்? வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன சிறந்தார்? அப்ப நம்முடைய கேரண்டி என்ன? நான் வெற்றி சிறப்பேங்கிறதுக்கு கேரண்டி என்ன? அதுதான் இந்த கொலோசையர் 2:15. இயேசு வெற்றி சிறந்தார், எனவே என்னை வெற்றி சிறக்க. அததான், that is good. நல்லா ரிப்ளை பண்றீங்க. ஆமென். அவர் வெற்றி சிறந்ததனால என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் தோத்தாதானே நான் தோப்பேன், எங்க அப்பா தோத்தாதானே எனக்கு தோல்வி, எங்க அப்பா ஜெயித்தா எனக்கும் ஜெயந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு எப்படி ஜெயித்த? சிலுவையில நடந்த வெற்றி எங்கிருந்து வந்தது? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அந்த வாக்குத்தத்தம் சிலுவையில நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது அந்த சிலுவையில. இன்னைக்கு உங்களிடத்துல மேற்கொள்ளுகிற பிசாசின் வல்லமைகள், மனுஷீக ஆவிகள், சரீர துக்கங்கள், இது எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம். அந்த பிசாசு தலை நசுக்கப்பட்டவன் என்பதை மறந்துடக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். தலை நசுக்கப்பட்டவன், அவனுக்கு ஜெயங்கிறதே என்ன செய்யாது? கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காரியங்களை இப்ப நான் ஒரு 3 காரியம் சொல்றேங்க. இந்த 3 காரியங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெற்றி சிறக்க பண்ணுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி சிறப்பீர்கள். இந்த 3 காரியங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நம்ம வெற்றி சிறக்கணும் அப்படின்னா நம்ம யாரை பார்க்கறது அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தவங்களை நம்ம பார்க்க முடியாது, T20 ஜெயிச்ச கிரிக்கெட் டீமை பார்க்க முடியாது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியாது. நான் வெற்றி சிறக்கணும்னா நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த இயேசு என்ன செய்தார், அவர் வெற்றி சிறக்க என்ன செய்தார், அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும்?
செய்ய முடியும். நம்ம மற்ற ஜெயிச்சவங்களெல்லாம் அது உலகத்துக்கான ஜெயம். அந்த ஜெயத்தை வச்சுட்டு நாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. இது வேற, இந்த உலகமே வேற, இந்த சபைக்குள்ள இருக்கிற உலகமே வேற, நம்முடைய உலகமே தனி உலகம். நீங்க சும்மா இந்த உலகத்துல வெற்றி பெற்ற அரசியல்வாதிகள், உலகத்துல வெற்றி பெற்ற பிசினஸ்மேன், உலகத்துல வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள், உலகத்துல வெற்றி பெற்ற படிப்பாளிகள், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வெற்றி பெறுவது எப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தா நீ தோத்து போயிருவ. இந்த உலகம் தனி உலகம், இது கிறிஸ்தவ உலகம். இதுக்குதான் பைபிள் இருக்கு, இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இதுக்குதான் சபை இருக்கு, இதுக்குதான் போதகர்கள் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுதான் நீ இந்த அனுபவங்களுக்குள்ள வர முடியுமே ஒழிய, உலகத்துல எவனோ ஒரு படித்த மேதையோ, ஒரு பெரிய விரிவுரையாளரோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனோ, ஒரு எக்கனாமிக்கல் ஜீனியஸோ, யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு அறிவுரை உன் வாழ்க்கையில ஒரு சக்சஸை கண்டிப்பா தராது. 1% கூட தராது. ஏன்னா அவங்களோட ரூட் வேற, உன் ரூட் வேற. அவன் அந்த எக்கனாமியில அவன் நல்ல வளருவதற்கு அந்த ஜீனியஸ் சொல்ற மாதிரி பிரயாசப்பட்டா போதும், வளர்ந்துருவான். ஆனா நீ வளர்றதுக்கு உனக்கு பிரச்சனை, பிசாசு இருக்கான். உன் ஓட்டத்தை தடை பண்றதுக்கு, உன்னை விழ வைக்கிறதுக்கு, கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கு, நீ தோத்து போகணும்னு விரும்புறதுக்கு உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறான் பிசாசு. ஆனா அதை மீறி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையோடு கூட சேர்ந்து இந்த உலகத்துல நம்ம வெற்றி பெறணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று நரகத்துக்கு போவாங்க. நீங்க போவீங்களா? போறீங்களா? அப்படின்னா நீங்களும் அங்க போயிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது, சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், நரகத்துக்கும் நீட்டா போய் சேர்ந்துடலாம், ஏசி பஸ்ல கூட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா பரலோகத்துக்கும் போகணும், இந்த உலகத்தையும் ஜெயிக்கணும், சக்சஸ்ஃபுல்லாவும் வாழணும். அப்பனா தேவனுடைய சமூகம் தான். இயேசுவை பாருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்க்கணும்? அப்ப நமக்கு எதுனாலும் இயேசு தான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பார்க்கணும். இயேசுவினுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோன்னா, அவர் பிறந்தார், 30 வருஷம் பெற்றோருக்கு அடங்கி இருந்தார், அப்புறம் சில ப்ராசஸ், அதெல்லாம் முதல் முக்கியமான சில ப்ராசஸை அதை முன்னெடுக்கிறார் ஆண்டவர். அதுல ஒண்ணு, உடனே ஞானஸ்நானம் எடுத்தார். முதல்ல என்ன எடுத்தார்? இன்னைக்கு நம்ம கடைசியில் எடுக்கிறோம், அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தார். அதுதான் கவனிக்கணும். நம்ம என்ன செய்யணும் அந்த அறிவில் பாருங்க நமக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுத்தார். அடுத்தது அபிஷேகம் பெற்றார். புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கி வந்தார், அபிஷேகம் பெற்றார். நம்ம இன்னும் அபிஷேகம் பெறாம இருப்போம், ஏன்னா அது தேவையில்லை அப்படின்னு. ஆனா அவருடைய முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம், அடுத்தது அபிஷேகம், மூணாவது ஜெபம். 40 நாட்கள் அவர் ஜெபித்தார். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் உபவாசித்து என்ன செய்தார்? அடுத்து மூணாவது அதான் எழுதி இருக்கு பைபிள்ல. அது வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்யல. அழிந்து போகுதே ஆத்துமா, அழியட்டும், அவர் கேரே பண்ணல. ஐயோ அற்புதம் நடக்கணுமே, ஆடு குழிக்குள்ள கிடக்குதே, அதெல்லாம் கவலையே இல்லை. 40 நாள் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். அடுத்தது 4வது ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. அடுத்ததே காம்படிஷனுக்குள்ள வந்துட்டார், போராட்டத்துக்குள்ள வந்துட்டார், சோதனை. 4வது அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 4வது எழுதியிருக்கு. அதை அவர் ஜெயித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஜெயித்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியமே என்ன செய்து ஆரம்பிக்குது. சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார், அப்புறம் காணா ஒரு கல்யாண வீடு, அப்படியே அவர் ஊழியம் செஞ்சு கடைசியில சிலுவையில போய் அவர் வெற்றி சிறக்கிறார். நம்ம வாசிச்ச கொலோசியர் 2:15 படி. ஓகே, இப்போ நீங்க கவனிங்க, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை நல்லா கவனிங்க. உங்களை உணர்ச்சி வசப்படுத்துற பிரசங்கம் இல்லை, இது உங்க வாழ்க்கைக்கான பிரசங்கம். நீங்க நல்லா கவனிச்சு நீங்க இதன்படி கண்கள் திறக்கப்பட்டு நீங்க வாழ்வீங்கன்னா நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் எடுக்கிறது எல்லாத்தையும் எடுக்க முடியாது, இயேசு ஜெயித்த எல்லாவற்றையும் என்னால எடுக்க முடியாது. ஆனால் அந்த அவர் ஊழியத்தை ஆரம்பித்து 4வது பகுதியில் இருக்கிற அந்த சோதனையை ஜெயித்தாரே வனாந்திரத்துல, அந்த பகுதியில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற 3 காரியங்களை இன்னைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அந்த சோதனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பிசாசு சொல்லுகிறான், பசியா இருக்கிறத பார்த்து இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு. தெரியுமா தெரியாதா? தெரியும்னா ஓகே, தெரியாதுன்னா வாசிச்சிடுறேன். தெரியுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் உம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க, என் கூட சேர்ந்து பேசுங்க. கல்லுகளை அப்பமாக்கி சொல்லல, அதான் அப்படி டப்புன்னு திரும்புவேன். ஆமா, வாய் திறந்து சொல்லுங்க, கல்லுகளை அப்பமாக்கி
சாப்பிடும் அப்படின்னு சொன்னான். இது ஃபர்ஸ்ட் சோதனை. ரெண்டாவது, தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி தாழ, எதுக்குடா நான் குதிக்கணும், ஆனா அது அப்படிதான் பிசாசு அப்படிதான் பண்ணுவான், தாழ குதியும், தூதர்கள் கைகளில ஏந்தி கொள்ளும். மூணாவது, உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி சகல ராஜ்யங்களையும் அவனுக்கு சுற்றி காட்டி என் காலில் விழுந்து பணிஞ்சா இதெல்லாம் உமக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். இந்த மூணு தான் அங்கே நடந்த காரியம். இந்த மூணையும் இயேசு ஜெயித்தார். இந்த மூணுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற மூணு காரியம், இந்த மூணையும் நீங்களும் கற்றுக்கொள்வீங்கன்னா நீங்களும் இயேசுவை போல ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதல்ல இந்த மூணு சோதனைகள்ல, அந்த வனாந்தரத்தில் நடந்த இந்த மூணு சோதனைகள்ல இயேசு கடைபிடித்த காரியங்கள், ஐடென்டிஃபை பண்ண மூணு காரியங்கள். அதுல முதல்ல இயேசு எதை ஐடென்டிஃபை பண்ணாரு அப்படின்னா, ஐடென்டிஃபை whose word is this, யாருடைய வார்த்தை இது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மோடு பேசுகிற வார்த்தை யாருடையது? இத ஒரு விசுவாசியால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அவன் வெற்றி பெற்றுவான். அவன் வெற்றி பெற்றுவான். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு நம்ம கூட பேசுற அந்த வார்த்தை பிசாசினுடைய வார்த்தையா ஆண்டவருடைய வார்த்தையாங்கிற ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஏன்னா பிசாசும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் பேசுகிறான், பிசாசும் வேதத்திலிருந்து பேசுகிறான். உடனே நம்ம நினைச்சிடறோம், என் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியே பேசுறாங்கப்பா, இது கர்த்தருடைய வார்த்தை தான். ஏரோது பேசும்போதே ஜனங்கள் சொன்னாங்க, இது மனிதனுடைய சத்தம் அல்ல, இது யாருடைய சத்தம்? ஏன்னா அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல இது யாருடைய சத்தம்னு. இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிக்கும் நம்ம கேட்கிற சத்தம் யாருடையது என்பதை இன்னைக்கு நிறைய பேரால ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஏன்னா அவன் பேசுறது உங்க சிச்சுவேஷனுக்கு மேட்சிங்கா பேசுவான். இப்ப பாருங்க, இந்த ஓமைக்கு வந்த சோதனைக்கு வருவோம். இயேசு எத்தனை நாள் ஃபாஸ்டிங்? சத்தமா குட், 40 நாள் ஃபாஸ்ட். இப்ப பயங்கர பசி, கரெக்டா சிச்சுவேஷன் படி வந்தான். அவர் மிகவும் பசியா இருக்கிறார் என்பதை அறிந்தவன் சொல்றான், இந்த கல்லுகளை என்ன ஆக்கி சாப்பிடும்? தப்பா ஏதாவது சொன்னானா? எவ்வளவு அழகான அக்கறை, எவ்வளவு கேரிங், எவ்வளவு பாசம். இப்படிதானே நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். நீங்க காலையில இருந்து அழுதுட்டு இருப்பீங்க, வீட்டுல காலையில இருந்து அழுதுட்டு இருப்பீங்க, வெள்ளையும் சொல்லையுமா ஒருத்தர் வருவார் உங்க வீட்டுக்கு, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியே பேசுவார். நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, ஏன்னா உங்களுக்கு எதிரா ஒரு தகடு வச்சிருக்கு. அந்த தகடை எடுத்தா உங்க வாழ்க்கையில எல்லாம் சரியாயிரும். நீ உடனே நினைப்ப, பா கரெக்டா சொன்னார்ரா, நான் காலையில இருந்து அழுதுட்டு இருக்கிறது ஆண்டவரை தவிர யாருக்கு தெரியும்? எவ்வளவு பரிசுத்தவான் போல, தூதனை போல வந்து சொன்னாரு. நான் சொல்றேன், நீ தோத்து போயிருவ. உனக்கு யாருடைய சத்தம் என்று ஐடென்டிஃபை பண்ண தெரியல. நீ வெள்ளையும் சொல்லையும் தான் பார்க்கிற. இன்னைக்கு நிறைய பேர் வேத புரட்டர்களா இருக்கிறாங்க. பிசாசு அவன் வந்துட்டு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியே வருவான். உனக்கு கடன் இருக்கிறதும்மா, நீ இந்த குறையில இருக்கிறம்மா, நீ ரொம்ப பசியா இருக்கிற. அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீ பசியா இருக்கிறீர், இந்த கல்லுகளை அப்பமா. ஆண்டவர் நல்லாதான் இருக்கு, ஆமா இல்ல, பசியா இருக்கிறோம், இப்ப ரொம்ப தூரம் நடந்து போய் சாப்பிடுறதுக்கு இந்த கல்ல அப்பமாக்கி கர்த்தரே பேசிட்டார். சீம்பூம் பான்னா ஆண்டவர் அன்னைக்கு தோத்து போயிருப்பார். ஆண்டவர் அன்னைக்கு தோத்து போயிருப்பார். ஆண்டவர் உடனே ஐடென்டிஃபை பண்றாரு, இது யாருடைய சத்தம்? ஐடென்டிஃபை whose word is this, இது யாருடைய சத்தம்? இது பிசாசினுடைய சத்தம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாமத்துக்கு வாங்க, அங்க ஒரு 2 கேஸ் இருக்கு, அதை நம்ம சொல்லாம இருக்க முடியாது. இதை பேசும்போது யாரு? ஆதாமும் ஏவாள். காலையும் மாலையும் அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களோட உறவாடுறார். ஆண்டவருடைய சத்தத்தை நல்லா கேட்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சத்தம் வருகிறது, அழகான சத்தம், இனிமையான சத்தம், நல்ல பேஸ் குரல் இல்லையா? சில குரல் கேட்கும் போதே நம்மள வசியம் பண்ணும். அப்படியே அழகா பேசுறான். இந்த தோட்டத்திலே எதையாவது புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா? உடனே சொன்ன, இல்லங்க இல்லங்க, ஈ அட முட்டாள்,
ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை whose word is this, whose sound is this. இது யாருடைய சத்தம், இது யாருடைய வார்த்தை. அந்த ஐடென்டிஃபை பண்ணிருந்தனா நீ ஆரம்பத்திலேயே அந்த சத்தத்தை நீ அவாய்ட் பண்ணிருப்ப, நீ வெற்றி சிறந்திருப்ப. அந்த சத்தத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியல. காலையில சாயங்காலம் ஒருத்தர் பேசுறாரு, இப்போ ஒருத்தர் பேசுறாரு, என்ன நல்லா இருக்கு சத்தம். இல்லங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒன்னே ஒன்னு சாப்பிடக்கூடாது. அப்படியா? உடனே அந்த சத்தம் பேஸ் குரல், நீ அதை சாப்பிடு, அதை பார், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாகவே சாவான்னாரு. இவன் சொல்றான் சாகவே சாவதில்லை. உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவ தூதர்களைப் போல மாறுவாய், தேவனைப் போல மாறுவாய். இவளால் அந்த சவுண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இவன் அந்த சத்தத்துக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறான். அந்த சத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவன் சொல்றதெல்லாம் செய்கிறாள். என்ன நடந்துச்சு? பழத்தை புசித்தால் வெற்றி சிறப்பதற்கு பதிலாக தோல்வி அடைந்தாள். இன்னைக்கு உங்களோட பேசுகிற சத்தம் யாருடையதுன்னு ஐடென்டிஃபை பண்ணு. இங்க வாங்க, இயேசு கிறிஸ்துட்ட இரண்டாவது சோதனைக்கு வரும்போது அவன் ஒரு மலை தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்திட்டு அவன் பார்த்தான், இவர் சிச்சுவேஷன் படி பேசினா இவர் நம்மளை ஏமாத்த முடியல, இவருக்கு வசனத்தின்படி பேசுவான்னு சொல்லிட்டு சங்கீதம் 91 பேசுகிறான். தன்னி பிரியமான தேவ மனுஷனே இயேசுவே நீ தாள குதியும். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது போல தூதர்கள் உம்மை கரங்களில் என்ன செய்வார்கள்? ஏந்தி கொள்வார்கள். நம்மளா இருந்தா உடனே குதிச்சிருப்போம். அப்பா வசனத்தை எடுத்து பேசுறாருப்பா. பிசாசும் வசனத்தை கொண்டு பேசுவான். இன்னைக்கு சும்மா யூடியூப்ல எல்லாம் கண்ட பிரசங்கெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு விசுவாசிகளுடைய கூட்டத்தை தந்திருக்க, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் தந்திருக்க, ஒரு பாஸ்டரை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல பிரசங்கம் வார வாரம் கேட்கறீங்க, நல்ல ஆராதனையை கர்த்தர் தந்திருக்கிறார், ஊழியம் செய்கிற அநேக சகோதர சகோதரிகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அமைதியா அந்த இடத்துக்குள்ள அடங்கி இருந்து திட்டுனாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் கர்த்தருக்குள்ள வளர்ற வேலையை பார்க்கணும். அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா பேசுறாங்க. நம்ம சர்ச்சில் தான்டா இப்படியே பேசுறாங்க. நான் சொல்றேன், பிசாசும் வசனங்களை பேசும். யூடியூபை திறந்தா ஒரு ஊழியக்காரன் சினிமா பாடல்களை பாடி அவன் ஆராதனை நடத்துகிறான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்து பாடினதை இவன் ஆண்டவரை பார்த்து பாடுறான். விளங்காதவன் ஆண்டவரை பார்த்து பாடி ஆராதிக்கிறான். அதை கூட சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு விசுவாசிகள், அதற்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு மியூசிஷியன்ஸ் எல்லாம் கிறிஸ்தவர்கள், எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஏன்? they can't identify whose word is this, whose sound is this. அவங்களால அறிந்து கொள்ள முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல இது யாருடைய சத்தம் என்று. அதனால அங்க உளுந்து கிடக்கிறான். இன்னொரு ஊழியக்காரன் கர்த்தருடைய பந்தி நடத்தும் போது நம்ம கல்வாரி பாடல்களை ரத்தத்தின் இயேசுவின் ரத்தத்துக்கு உதாரணமான பாடல்களை பாடுவது போல அவனுக்கு அந்த மாதிரி பாட்டு எதுவுமே கிடைக்காததுனால சினிமால இருக்கிற ரத்தத்தை வச்சு பாடுற பாடலை பாடி கர்த்தருடைய பந்தியை ஒரு ஊழியக்காரன் நடத்துறான். பலவிதமான உபதேசங்கள். நீ செய்த பாவங்கள் மட்டுமல்ல, செய்ய போகிற பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று வசனத்திலிருந்து பேசுகிறான். வசனத்திலிருந்து பேசுறான். எவ்வளவு நல்லா இருக்கு. நாளைக்கு நான் செய்ய போற பாவத்தையும் ஆண்டவர் சிலுவையில மன்னிச்சிட்டாரா, அப்ப இன்னைக்கே மன்னிச்சிட்டார், செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜாலி. கேட்க நல்லா இருக்குல்ல. இதுதான் ஏவாள் செய்தாள். அப்படியா? என் கண்ணு திறந்துருமா? உன் கண்ணு திறந்துரும். திறந்துச்சா? திறந்துச்சு. பிசாசு எப்பவுமே பாதி உண்மை பாதி பொய் சொல்லுவான். கண்ணு திறந்தது உண்மை. திறந்ததுனால என்னத்தை பார்த்த? நீ நிர்வாணிங்கிறத பார்த்த. மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு கிடந்த. வேற என்னத்தை பார்த்த? உன் நிர்வாணத்தை தான் நீ பார்த்த. அது வரைக்கும் தேவ மகிமையினால் இருந்த ஒன்ன அவன் சொன்ன மாதிரி கண்ணு திறந்துச்சு. நீ தேவனை போல் மாறுவாயின்னு சொன்ன பாருங்க, அது சுத்த போய் அது நடக்கல. சாகவே சாவதில்லைன்னு சொன்னா பாருங்க, அது பொய். ஆத்தும மரணம், சரீர மரணம் வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? உன்னோட பேசுற வார்த்தைகள். சிலவங்கலாம் ஒரு குடும்பத்துக்கு 4 ஊழியக்காரங்களை வச்சிருக்கீங்க. 4 ஊழியக்காரங்க. ஆமா, நீர் கூப்பிட்டா வரவா செய்யற, அப்ப நீங்க வாங்க. ஹல்லேலூயா. 4 ஊழியக்காரங்க. ஏஜி வரலையா? கிருபாசனம் இல்லைன்னா மாறனாதான், யாருமே வரலையா? ஐயர்வாளை கூப்பிடு. யாராவது ஒருத்தர் ஃப்ளோல இருக்கட்டும். 4 பேர் வந்து ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி, ஆமா
இன்னைக்கு நீங்க உங்க சபை, உங்க ஆராதிக்கிற ஆராதனை, நம்ம பாஸ்டர், நம்முடைய ஃபெலோஷிப், இங்க ஊழியம் செய்யற ஊழியர்கள், இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரலனாலும், ஸ்லோ growth இருந்தாலும், அப்படியே முன்னேறி போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா முன்னேற முடியலையே பாஸ்டர். ஆமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபாஸ்டாலாம் ஒன்றும் டக்குன்னு தூக்கி கொடுக்குறதையும் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு நம்ம, அதெல்லாம் கிடையாது இங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சரியா நீங்க போனீங்கன்னா வெற்றி சிறக்க பண்ணுவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் 10 கத்த சொல்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன ஐடென்டிஃபை பண்றான். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கீழ்ப்படி, டக்குன்னு கிளம்பிட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பாஸ்டர் ஐடென்டிஃபை பண்றது? இதுக்கு தான் உனக்கு பரிசுத்த அபிஷேகம் வேணுங்கிறது, இதுக்கு தான் சபை வேணும், இதுக்கு தான் ஊழியக்காரன் வேணும், இதுக்கு தான் ஃபெலோஷிப் வேணும், இதுக்கு தான் வேத வசனம் வேணும், பைபிள் வேணும். இவ்வளவு நாளும் பரிசுத்தாவியன் எதுக்குன்னே தெரியல உங்களுக்கு. எதுக்கு பரிசுத்தம்? இதுக்கு எதுக்கு பரிசுத்தம்? இதுதான் உங்க பிரச்சனையே. ஏங்க, உங்க கூட இருந்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லுவார், இது வேற சத்தம், ஜாக்கிரதை. ஆமென். இந்த டிராபிக் லைட்ல 3 லைட் எரியும். ஒன்னு ரெட், போகாத நெல்லு. அடுத்தது கிரீன், போ. ஆனா அதுக்கு நடுவில் ஒன்னு எரியும் தெரியுமா? வெயிட். ஹல்லேலூயா. அந்த லைட் தான் நமக்கு தேவை. இப்ப ரெட் போட போறனா கிரீன் போட போறனான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் நீ கவனமாயிரு, கவனமாயிரு. பேசுற வார்த்தையெல்லாம் கடவுளோட வார்த்தை நினைச்சிடாது. பைபிள் எடுத்து பேசினாலே அது கடவுளுடைய வார்த்தை தான். அப்படியே நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசினாலே அது கடவுளுடைய வார்த்தை தான். உனக்கு 2 மகன்கள் இருந்தான், ஒரு மகன் செத்து போயிட்டான், இப்பொழுது ஒரு மகன் இருக்கிறான், நீ போராடி கொண்டிருக்கிறாய், உன் கணவன் சரியில்லை, நீ சரியில்லை அப்படின்னு ஏ அப்பா என் வாழ்க்கையை அப்படியே சொல்லிட்டாருடா. பிசாசும் சொல்லும், நீ பசியாயிருப்பது அவனுக்கும் தெரியும், நீ பசியாயிருப்பது அவனுக்கும் தெரியும். உடனே கடவுளோட வார்த்தை. இதுக்கு தான் ஆவியானவர் வேணுங்கிறது. ஆவியானவரோடு பயணம் செய்கிறவர்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எது என்பதை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு மட்டும் கீழ்ப்படிய எனக்கு கிருபை தருவீரா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேட்கல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். ஆக இது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது அந்த 3 சோதனையை வச்சு நம்ம பார்த்தோமானால், ஐடென்டிஃபை whose authority is this. நம்மேலே செலுத்தப்படுகிற அதிகாரம் யாருடையது அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் செய்யின்னு சொல்றான்ல, அது யாரு? கர்த்தர் சொல்றாரா? பிசாசு சொல்ற? கல்லை அப்பமாக்கு, தாள குதி, என் காலில் விழுந்து பணிந்து கொள். இது யாருடைய அத்தாரிட்டி? இன்னைக்கு நீங்க கீழ்ப்படிவது யாருடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படுறீங்க? யாருடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படுங்க? இந்த வாரம் சர்ச்சுக்கு போகாதனோட போகாம இருக்கிறியே, நீ யாருக்கு கீழ்ப்படிந்து சர்ச்சுக்கு வரல? போன வாரம் இந்த பாவத்தை செய்யணும்னே செய்றியே, யாருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறாய்? பைபிள் வாசிக்காத, ஜெபிக்காத, வாசிக்காம ஜெபிக்காம இருக்கிறியே, யாருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த மாதிரி நீ செய்கிறாய்? அது பிசாசுடையது என்றால் வெற்றி சிறக்க முடியாது. தேவனுடைய அத்தாரிட்டிக்கு மட்டும் தான் கீழ்ப்படியணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்றார், பரத்திலிருந்து எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய நான் எதையும் செய்ய மாட்டேன். அதே இயேசு தான் சொல்றார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிற. ஆண்டவர் பார்க்கிறார். ஒருத்தர் சொல்றான் கல்ல அப்பமாக்குங்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன். தாள குதி, தூதர்களுமை கைகளில் ஏந்திக் கொள்ள வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 91 சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், அதே வசனம் தான் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யாத, வேலையை பார்த்துட்டு போடா. அடுத்து சொல்றான், எல்லாவற்றையும் சுற்றி காண்பிக்கிறான், சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையையும் சுற்றி காண்பிக்கிறான். நல்ல கவனிங்க,
உலகத்தின் ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையையும் சுற்றி காமிச்சிட்டு சொல்றான், நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். அத்தாரிட்டி. தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உனக்கு என்ன செய்கிறேன், நான் தருகிறேன். ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும்ல, எவ்வளவு வெறி வந்திருக்கும். அவன் சொல்றான், இது எல்லாம் என்னுடையது, நீ என் காலில் விழுந்தா உனக்கு தர்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார், யாரோட இதை பார்த்து யாரோடையதுன்னு உன்னை இன்னைக்கு கொள்றேன் பார், அப்படியா சொன்னாரு? சொல்ல முடியல. ஏன்னா ஒரு அத்தாரிட்டியை ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு குடும்பத்தினால, ஆதாம் ஏவாள், அவங்க வந்து சொல்றாங்க, புசித்து பறித்து புசி சாப்பிடு. ஆனா அதே ஆண்டவர் சொன்னார், அதை சாப்பிடாத. ரெண்டு அத்தாரிட்டி இருக்கு, அவளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவரு சொன்னது என்னது, இவங்க சொல்றது என்னது? இந்த ரெண்டுல யாருடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியணும்? இன்னைக்கு சபை சொல்லுது, இத செய்யாத, இப்படி இருக்காத, இப்படி நடக்காத, இத பண்ணாத, இந்த பேச்ச பேசாத, சண்டை போடாத, நீ சமாதானமா போ, பரிசுத்தமா இரு, பொறுமையா இரு, ஜபத்துல இரு, வேத தியானத்துல இரு, சபை சொல்லுது. ஆனா இன்னொரு சைடு இதுக்கு நேரா செய்யாத, சண்டை போடு, சமாதானத்தை கேட உண்டாக்கு, உன் சரீர மூர்க்கத்தை காமி, உன்னுடைய ஈகோவை காமி, உன் பிறவி குணத்தை காமி, உன் மாம்சத்துக்குள் இருக்கிற அந்த இச்சையை காமி. இத பிசாசு சொல்லுது. இப்ப ரெண்டும் இருக்கு உன் முன்னாடி. ஆனா நீ எதற்கு கீழ்ப்படுகிறாய்? எந்த அத்தாரிட்டியை நீ ஐடென்டிஃபை பண்ற? வெற்றி சிறக்கணும்னா என் மேல் செலுத்தப்படுகிற அதிகாரம் எதுங்கிறத உன்னால கண்டுபிடிக்க தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஏவாள் அவளுக்கு ஐடென்டிஃபை பண்ணதில்ல, ஆதாமுக்கு ஐடென்டிஃபை பண்ணதில்ல. அவன் சொல்றான், சாப்பிடு, கண்ணு திறக்கும். அவள் அதை பார்த்தால் அது நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, புசிப்புக்கு நல்லா இருந்துச்சு. அவள் எடுத்து புசித்தாள். அவள் பிசாசினுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தாள். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டா. அவ வெற்றியே சிறக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய அதிகாரம் செலுத்தப்படுகிறது. இந்த உலகத்துல பலவிதமான பாவங்கள் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. கோயம்புத்தூர்ல ஒரு பவனி ஒண்ணு போனாங்க. ஒரு பவனி, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய பவனி, உரிமைக்கான பவனி அப்படின்னு சொல்லி போன. அந்த பவனியில போனதெல்லாம் யாருன்னா எல்லாம் ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், இவங்கெல்லாம் அந்த பவனியில போனாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாதம் என்ன, அந்த பவனியினுடைய நோக்கம் என்னன்னா, நான் ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்ய எனக்கு அனுமதி கொடு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, சட்டத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் ஒரு பெண்ணா இருந்தா எனக்கு எது தேவையோ அதை நான் செலக்ட் பண்றேன். பெண்ணை செலக்ட் பண்றேன், இல்ல ஆணை செலக்ட் பண்றேன். அதுல கவர்மெண்டோ சட்டமோ தலையிடக்கூடாது. திருநங்கைகள் அதே மாதிரி கத்துறாங்க. அது ஆண் ஆண், பெண் பெண், அப்படிப்பட்ட உறவுல உள்ள பவனி. அதுல ஒரு வேதனையான காரியம் அவங்க கிளைம் பண்றதுல இன்னொன்னு என்னன்னா, சிறு பிள்ளைகள், 12 வயது குறைவான பிள்ளைங்க கூட அவங்க விரும்பினா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்ள அனுமதி கொடுன்னு கேட்கிறான். எவ்வளவு வேதனையான. உண்மையில் அதிகாரம் செலுத்துவது யாருன்னு உனக்கு தெரியுதா? இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட உறவுல இருக்கிற? இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எது? இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு மேல் மேல் ஃபீமேல் ஃபீமேல் இந்த சபைக்குள்ள ஏதாவது ஒரு உறவு இருக்கும்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ வெற்றி பெறவே மாட்ட, நீ அழிஞ்சே போயிரு. உன்னால அந்த அத்தாரிட்டியை உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னா, உன் மேல் அதிகாரம் செலுத்துகிற வல்லமை அது தேவனுடையதா பிசாசினுடையதான்னு தெரியாம நீ பழத்தை பறிச்சு சாப்பிட்ட, அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். உலகத்துல என்னமும் வரட்டும், எவனும் என்ன பேரணி நடத்திட்டு போட்டு என்னமும் கிளைம் பண்ணிட்டு போட்டோம். அவனுங்க ஒரு சிம்பல் ஒண்ணு வேற வச்சிருக்கான, மானங்கட்டவனுங்க. என்ன சிம்பல்னா, ஆண்டவர் தண்ணீரால் இனி உலகத்தை அழிக்க மாட்டேன்னு வானவில்ல கொடுத்தார். அந்த வானவில் தான் அவனுக்கு சிம்பல். இப்ப வானவில்ல நம்ம எங்கேயுமே யூஸே பண்ண முடியல, பயமா இருக்கு. நம்ம வானவில்ல யூஸ் பண்ணல, நம்மள அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா வானவில் தான் அவங்களுடைய பிளாக் கலர். ஆமா, அமெரிக்கால வெளிநாட்டில் ஒரு சர்ச்சு, அது முன்னாடி பெரிய வானவில், அந்த பிளாக பெருசு, பெரிய சர்ச், மேல இருந்து கீழே வரைக்கும் தொங்க போட்டுருக்காங்க. ஏன்னா அந்த சர்ச்சிலேயே இதுதான் அலவுடு, ஆண் ஆண் பெண் பெண், நீங்க வாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறான். அந்த பாஸ்டர் அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்ச்சில் இடம். வெளியே பிளாக் போட்டிருக்கிறான். இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் அதிகாரம் செலுத்திக்கணும். அன்னைக்கு சொல்லப்படும், அவனே சொல்றான்ல, நீ காலில் விழு, என் காலில் விழு, எல்லாத்தையும் தருகிறேன். இயேசுட்டையே சொன்ன, உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டானா, என் காலில் விழு, எல்லாத்தையும் உனக்கு தர்றேன். ஜஸ்ட் இதுல மட்டும் உடன்படு, இந்த பாவத்துல மட்டும் உடன்படு, இந்த இச்சையில மட்டும் உடன்படு, இந்த காரியத்துல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கண்ணை மூடிக்கோ, இதை மட்டும் செய், உனக்கு எல்லாத்தையும் தர்றேன். ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தைக்கு மறுமொழியா எதுவுமே சொல்லல. என்னது? ராஜ்யம் எல்லாம் உன்னுடையதா? எங்க அப்பாவோடதுடா? ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவன் உலகத்தின் அதிபதின்னு. அவன் எல்லாத்தையும் ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து புடுங்கிட்டான்னு தெரியும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னே அவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்று எழுதியிருக்கிறது. ஓடிரு. அவன் ஓடிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வெற்றி சிறந்தார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம மேல அதிகாரம் செலுத்துவது பிசாசு. நான் ஜெயிக்கணும், நான் வெற்றி பெறணும், நான் வெற்றி பெறணும், நான் வெற்றி பெறணும். ஆனா பிதா என்ன அதிகாரம் செலுத்தினாலும் அவர் அதுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்னான், ஏக சுதன் ஏக புத்திரன், அவன் எனக்கு பலி செலுத்துன்னு அதிகாரம் செலுத்துற. உன் பிள்ளையை கொண்டு வந்து கொடுறான்ட்ட அதிகாரம் செலுத்துற. உடனே ஆபிரகாம் ஐடென்டிஃபை பண்றான், இது யாருடைய சத்தம்? தேவனுடையது. ஓகே, கிளம்பி போறான். கீழே வேலைக்காரங்க கேட்கறாங்க, எங்கேயா போறீங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு போறீங்க? அவன் சொல்றான், நாங்கள் போய் திரும்ப. எத்தனை பேர் போறாங்க? தேங்க்யூ சிஸ்டர், நீங்க ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க, மீதி முன்னாடிக்கெல்லாம் மக்கு சாம்பிராணியா இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் போறாங்க? தேங்க்யூ. 2 பேர். 2 பேர் போறாங்க. அப்ப அங்க போறது எதுக்கு? 2ல 1 கசாப் பண்றதுக்கு, வெட்டுறதுக்கு. திரும்ப யார் மட்டும் தான் வருவா? 1 தான் வரும். அப்ப இவன் சொல்றான், நாங்கள் போய் திரும்ப வருவோம். ஏன்னா இவனுக்கு தெரியும், என் மேல அதிகாரம் செலுத்துவது தேவனுடைய அதிகாரம். மேல போற வழியில ஈசா கேட்கிற, அப்பா எங்கப்பா பலிக்கான ஆடு? கர்த்தர் பார்த்துக் கொள்வான். ஏன்னா இந்த அதிகாரம் கர்த்தருடைய அதிகாரத்தின்படி நடக்கிறது. கையா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு இந்த சபை கர்த்தருடைய அதிகாரத்தின்படி செயல்படணும். ஆமென். அதனால நான் ரொம்ப பயப்படும், ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். திடீர்னு நீங்க சொல்லிருங்க, எடுங்க பாஸ்டர்ன்றீங்க உற்சாகமா. ஆனா நான் பின்வாங்கிட்டே இருப்பேன். சடக்குன்னு காலை முன்னாடி வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த எக்ஸ்டென்ஷன் பணியை ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம், பல வருஷமா. ஆனாலும் துணிஞ்சு எடுத்தது கிடையாது. பொறுமையா அமைதியா கர்த்தர் செய்யும் போது செய்யட்டும், கர்த்தர் நடப்பிக்கும் போது நடப்பிக்கட்டும், கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணட்டும். ஆண்டவர் 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 அவருடைய திட்டம் தான் நடக்கணும். அவர் என்ன செய்யறாரோ அதை தான் செயல்படுத்தணும். நம்மளா ஒண்ணுல போய் மூக்க நுழைக்க கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன் மேல அதிகாரம் செலுத்துவது எது? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கேட்கல? ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே எதை பார்க்கிறோம் தெரியுமா? பின்னாடி தான் பார்க்கிறோம், முன்னாடி பார்க்க மாட்டோம். முன்னாடி என்ன இருக்கு? என் காலில் விழுந்து என்ன செய்ய வேண்டும்? பணியணும்னு. பின்னாடி என்ன இருக்கு? ராஜ்யங்களையும் அதனுடைய சர்வ மகிமையையும் உனக்கு என்ன செய்வேன். நம்ம எதை தான் பார்க்கிறோம்? அதை தான் பார்க்கிறோம். ஒண்ணு ராஜ்யத்தையும் மகிமையும் தரீங்களா? ஐயா, யார் காலில் விழணும் சொல்லுங்க? எங்க ஆபீசர் காலில் விழணுமா? பிரின்சிபால் காலில் விழணுமா? எங்க சம்பளம் கொடுக்கிற முதலாளி காலில் விழணுமா? ஏரோது காலில் விழணுமா? பாபிலோனின் அதிகாரி காலில் விழணுமா? யார் காலில் விழணும்? எங்களுக்கு தேவை ராஜ்யமும் அதனுடைய மகிமை. நம்ம பார்க்கறதெல்லாம் அதை தான். ஆனா ஆண்டவர் எதை பார்த்தா தெரியுமா? அந்த பின்னாடி சொன்னதை அவர் கவனிக்கவே இல்லை. ராஜ்யத்தையும் அது மகிமையும் தருவேன். அதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்காங்க பாருங்க. அது தேவையில்லை, அது தேவை, அது என்னுடையது, உன்னுடையது. அந்த டாபிக்கையே அவர் மதிக்கவே இல்லை. அவர் மதிக்கிறது எது தெரியுமா? ஏன் காலில் விழுன்னா சொல்ற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று என்ன செய்திருக்கிறது? அதை தான் நான் செய்வேன். அதுக்கு பின்னாடி சொன்னதெல்லாம் உனக்கு வேண்டாமா? அதை பத்தி பேச்சே வேண்டாம்டா. அதை பத்தி பேச்சே வேண்டாம். அதை பத்தி நான் பொருட்டாவே எடுக்கல. அது நீ தராத, அதை புடுங்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். உன்னை இழுத்து வெளியரங்கமான கோலமாக்கி உன்னை தரன்னு கொண்டு போய் உன் கையில் இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி என் சபைக்கு கொடுக்கணும் தானே நான் வந்திருக்கேன். அதை பத்தி பேச்சே கிடையாது.
ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அவன் சொன்னான், காலில் விழு, அதிகாரம் காலில் விழு. அதுக்கு தான் பதில் சொல்றாரு. அதெல்லாம் விழ முடியாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ நின்றுட்டு இருக்கிறான். எல்லாம் சொல்றாங்க, மேல தாளங்கள்லாம் அங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லி இருக்கு. இதெல்லாம் துணிக்கும் போது நீ தாழ விழுந்து எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்கிறாங்க. ஆனா 3 பேர் மட்டும் ஐடென்டிஃபை பண்றாங்க, இது யாருடைய சத்தம், இது யாருடைய சத்தம். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மேளம் தட்டுறவனுடைய சத்தம் கேட்க. என்ன தட்டுறான் அவன்? டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறான். என்ன அடிக்கிறான்? நம்முடைய ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, அவரை நோக்கி ஜெபிக்க கூடாது, இது ராஜாவினுடைய கட்டளை, மீறினால் சிங்கத்துக்கு இரையாக்கப்படுவார்கள் அடிக்கிறான். அந்த சத்தம் காதுல விழும்போது இந்த அதிகாரம் யாருடையது? Whose authority is this? ஷாத்ராக், மேஷாக் ஐடென்டிஃபை பண்றாங்க, இது யாருடைய அத்தாரிட்டி. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது பிசாசினுடைய அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. எல்லாரும் குனிஞ்சு நிற்கும் போது இவங்க 3 பேரும் இப்படி நிக்கிறான், நெடுமாடு மாதிரி நிக்கிறான். ராஜாவுக்கு பயங்கர கோவம், 7 மடங்கு சூழ் அதிகமாயிடுச்சு. இன்னொரு வாய்ப்பு பாருங்க, அத்தாரிட்டி எவ்வளவு கெஞ்சிக்கிட்டு வருது பாருங்க. தூக்கி போடாண்டா அக்கினி ஜுவாலையில. இன்னொரு வாய்ப்பு உனக்கு, இப்ப திரும்ப உங்களுக்காக மட்டும் மேல வாசிக்கப்படும், நீங்க பணிஞ்சுக்கோங்க. இவன் சொன்னா, எங்க கர்த்தரை தவிர வேற யாரையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம். எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நீங்க உங்க அத்தாரிட்டி தப்பு, அது பிசாசினுடைய அதிகாரம். நாங்க இதுக்கு கீழ்ப்படிஞ்சா தோத்து போயிருவோம், நாங்க வெற்றி சிறக்க விரும்புறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வருவார். வரலனாலும் உன் அத்தாரிட்டிக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம். இன்னைக்கு உங்களால அந்த அத்தாரிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளதான் ஆண்டவர் வந்தார். அந்த செங்க கெபிக்குள்ளதான் தூதர்கள் வந்தாங்க, வெற்றி சிறந்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி சிறந்தாங்க, தேவனுடைய நாம மகிமைப்பட்டது. இயேசு வெற்றி சிறந்தார். ஆனா ஆதாம் ஏவாள் தோத்து போயிட்டாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில செலுத்தப்படுகிற அதிகாரம், இந்த பாவத்தை செய், சபைக்கு போகாத, ஆராதிக்காத, பாஸ்டர் சொல்றத கேட்காத, வேதத்தை வாசிக்காத, ஜெபிக்காத, உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத, இந்த மாதிரிலாம் சொல்றான் பாராம் பிசாசு. இதுக்கு நீயும் கீழ்ப்படிஞ்சு வராம இருக்கல்ல. எந்த அத்தாரிட்டிக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க? இதுதானே ஆதாமும் ஏவாளும் பண்ணாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வெற்றி சிறக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வெற்றி சிறக்கணும். ஐடென்டிஃபை whose authority is this. யாருடைய அதிகாரம் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. நம்பர் 3, மூன்றாவது அந்த சோதனையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றது. நம்பர் 1, whose word. நம்பர் 2, whose authority. நம்பர் 3, identify who is testing. உங்களை சோதிப்பது யார் என்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணு. உங்களை சோதிக்கிறது யாரு? ஏன் பாஸ்டர் சோதிக்கிறது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணு? ஏன்னா 2 பேர் சோதிக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வெற்றிக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, பரலோக பாக்கியத்துக்காக கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். ஆனா இன்னொருத்தன் பேரே சோதனைக்காரன். எல்லாம் சொல்லுங்க, என்ன காரன்? அவன் பேரே அதுதான், சோதனைக்காரன். ஆண்டவரே சொல்றார், சோதனைக்காரன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அல்லேலூயா. இந்த சம்பவத்திலேயே இந்த மனாந்தரத்துல சோதிக்கும் போதே அவனை பத்தி சோதனைக்காரன் தான் சொல்லி இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சோதனைக்காரன் தான், அது அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. 3ஆம் வசனம், மத்தேயு 4:3 வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இன்னொரு தடவை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. போதும். சோதனைக்காரன் ஏன் வர்றா? உன்னை அழிக்கணும், உன்னை காலி பண்ணணும், உன் உயிரை வாங்கணும், உன்னை நாசம் பண்ணணும். இதுக்காக தான் அவன் சோதிக்கிறான். ஐடென்டிஃபை பண்ணிரு. இது கர்த்தருடைய சோதனையானால் சகிச்சுக்கிட்டு போ. அதனுடைய முடிவு சமாதானம், அதனுடைய முடிவு ஆசீர்வாதம், அதனுடைய முடிவு பரிசுத்தம், அதனுடைய முடிவு பரலோக பாக்கியம். அது கர்த்தருடைய சோதனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா
அமைதி அந்த சோதனைக்குள்ள நீ போகலாம். ஆனால் கர்த்தர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர். அதை தெரிஞ்சுக்கணும். பிசாசினுடைய சோதனையானால் நீ உள்ள போகவே கூடாது. ஆண்டவர் உள்ளே போல டக்கு டக்குன்னு வெட்டி விட்டார். எல்லா இடத்துலையுமே அப்படிதான், வரும்போதே வெட்டி விட்டுருவார். எப்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கிளம்பிடு. பிசாசினால் நீ சோதிக்கப்படுகிறாய், ஆனால் அதற்கான வேத வசனங்கள், சபை ஆராதனை, ஐக்கியம், ஜெபம், பரிசுத்த வாழ்க்கை, இதனால போராடி இயேசுவின் நாமத்தினால அந்த சோதனையை ஜெயிச்சு நீ வெளியே வந்துடணும். அதுக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் இப்ப நம்ம விசுவாசிகள் ஒரு பெரிய மூத்த விசுவாசி மாதிரி நம்மளை காமிச்சிக்கிறதுக்கு நம்ம ஒரு பழக்கம் பழகி வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? காய்ச்சல் வந்துருச்சா, எதுக்கோ கர்த்தர் என்ன அனுமதிச்சிருக்கிறார். தெரியுமா கர்த்தர் அனுமதிச்சாருன்னு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எதுக்கோ கர்த்தர் இந்த ஆக்சிடென்ட் மூலமா என்ன சோதிக்கிறார். பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து தலையில கெட்டு போட்டிருக்கோம். உடனே நம்ம போய் கேட்போம், என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு, என்ன பாத்ரூம்ல சேஃபா போக வேண்டியதானே? என்னமோ தெரியல, கர்த்தர் கொஞ்சம் சோதிக்கிறார், அனுமதிச்சிட்டார் ஆண்டவர். ஆமா, ஆண்டவர் பாத்ரூம் போது காலை அப்படி தட்டி விட்டார், விழுந்து தொலை அந்த ஆள. இவரு பைக்ல போகும்போது முட்டு எதிர்த்தாப்புல போய் இந்த முட்டு பிரேக் கத்து போகட்டும். உடனே இவங்க சொல்றது, கர்த்தர் சோதித்தார். கர்த்தர் எதற்கோ அனுமதிக்கிறார். குடும்பத்துல ஒரே சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும். உடனே சொல்லும், ஏதோ கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர். நீ இந்த சோதனைக்குள்ள போகாத. நான் தான் திரும்ப சொன்னேன், பொல்லாங்கினால் கர்த்தர் உன்னை பாத்ரூம்ல காலை தட்டி விட்டு வலிக்கு விழ வச்சு, உன் தலையில செவுத்துல முட்டை வச்சு, மிக்சி வெடிச்சு, குக்கர் வெடிச்சு, சிலிண்டர் வெடிச்சு, இந்த மாதிரிலாம் கர்த்தர் உன்னை சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் பொல்லாங்கினால் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, சோதிக்க மாட்டார். உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னு சொல்லு, உன்னை யார் சோதிக்கிறார்? சும்மா கண்டதுக்கும் கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய். ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தர் வந்து உனக்கு சோதிக்கிறார் போல. அல்லேலூயா. பிசாசுக்கு ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ண. இப்ப வந்திருக்கிறது பிசாசு, இவன் தான் என்ன சோதிக்கிறான். அப்பாலே போ சாத்தானே, என் முன்னாடி நிக்காத. அதே ஆண்டவர் தான் கெத்செமனே தோட்டத்தில் இப்படி அங்க ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த சோதனை நீங்க கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த சோதனைக்குள்ள நீ போகணும்பா, இது அநேக மனுக்குலத்தின் பாவத்துக்காக நீ சுமந்து தீர்க்கணும், போ. ஓகே ரெடி. அப்பதான் எளிமை வந்து சீசர்ல பார்த்து கேட்கிறார், ஏண்டா டேய், நீ சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து, 1 மணி நேரம் கூட இந்த தசியாமலை விசுவாசி ஜெபிக்க மாட்டேங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து சோதனைக்கு உட்படாம இருக்க ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கல, எல்லாம் ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த சோதனைக்குள்ளே போனார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், சோதனையை ஜெயித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த சோதனைன்னு. அதை அவர் தாங்கினார். கண்ட சோதனையெல்லாம் தாங்கிட்டு இல்லை, சும்மா நான் உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா வியாதியையும் சும்மா கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயாவையும் சேர்த்துக்கிறார். சோத்திரத்தையும் 2 இந்த ரெசிபி சொல்லுவாங்கல்ல, கடுகு வைக்கிறது, கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க, வெங்காயத்தை நறுக்கி போடுங்க. அந்த மாதிரி இதுங்க சோத்திரத்தை அல்லத்தையும் அப்படி அல்லேலூயாவையும் அப்படி அள்ளி அப்படி கொஞ்சம் விட்டுக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லம்மா. உனக்கு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண தெரியல. எப்படி பாஸ்டர் ஐடென்டிஃபை பண்ண? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வேணும். அதை தான் பெறலையே, பெறமாட்டோம்ல உட்கார்ந்துருக்கோம், பெறமாட்டோம், அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டாம். அப்போ இப்படிதான் சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிறது, பைக்ல விழுந்துட்டு கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த விரல்ல ஏதோ காயப்பட்டிருக்கு, என்னமோ தெரியல, கர்த்தர் உணர்த்துறாரு. என்னத்தை உணர்ற? விரலை வெட்டணும்னு சொல்றாரு. பிசாசு கொண்டு வர்ற கணக்கெல்லாம் கர்த்தர் கணக்குல இருந்து கள்ள கணக்கு எழுதிட்டு இருக்க நீ. ஆண்டவர் பாப்பார், மகளே நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன், எல்லா பிசாசோடைய கணக்கையும் என் மேல எழுதி வச்சிருக்கிறியப்பா, எல்லாத்துக்கும் என்ன காரணமா சொல்றிய? ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல ஐடென்டிஃபை who is testing. உன்னை சோதிப்பது யார்? உன்னை சோதிப்பது யார்? பிசாசா ஆண்டவரா? ஆண்டவர் சோதித்தால் அது உன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் சோதிப்பார். பிசாசு சோதித்தால் உன்னை அழிப்பதற்காக தான் சோதிப்பார். யோபின் அந்த விளக்கத்தை சொல்றேன், அது நல்ல விளக்கம் யோபுல தான் இருக்கு.
அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கேவலமானவன் தெரிஞ்சிடும். பிசாசு ஏற்கனவே கேவலமானவன் தான். 1ஆவது அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து யோபுவை சோதிக்க பிசாசு விரும்புறான். ஏன்னா அவன் கண்ணு எது மேல இருக்கு பாருங்க. யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் ரீசன் நம்பர் 1, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி. இப்ப அவன் கண்ணு எதுல இருக்கு தெரியுமா? தேவ பிள்ளைய உன்னை சுத்தி அடைச்சு வச்சிருக்கிற வேலி மேல இருக்கு. இதுதான் பிசாசின் சோதனை. கர்த்தர் வேலி மேல வச்சு சோதிக்க மாட்டார். உன்னை உன் பிரயோஜனத்துக்காக தான் சோதிப்பார். ஃபர்ஸ்ட் அவன் வேலிய பாக்குறான். நல்ல ஸ்ட்ராங்கா ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க, அதை தூக்குங்க. 2வது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் ஆசீர்வாதமா இருக்கான், அதை காலி பண்ணு. பிசாசு தான் அவன் சோதனை. உன்னை அழிக்கணும், நீ ஒண்ணும் இல்லாம போகணும். அவன் ஆசீர்வாதத்தை காலி பண்ணு. அடுத்தது, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி, சம்பத்து பெருகி போயிருக்கு. இவன் கண்ணெல்லாம் இததான் பாக்குது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறத அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் அதை தான் பாக்குறான், அதை காலி பண்ணுங்க. அடுத்தது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானா. அவன் பாப்பஸே அதான். அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தொட்டு அடிங்க, அவன் உங்க முகத்துக்கு முந்தி உங்க மறுதளிப்பான். என்ன ஒரு ஈனத்தனமானவன் பாருங்க பிசாசு. இதுதான் பிசாசினுடைய சோதனை. இதுக்கு நீங்க வைக்கிற பேரு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் எதற்கோ அனுமதிச்சிருக்கிறார், அதுவும் தெரியாது நமக்கு. ஏதாவது ஒன்னாவது தெரிஞ்சிருக்கு, எதற்கோ கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இதை கர்த்தர் சரி பண்ணுவான். எங்க சரி பண்ண? அவன் கண்ணே உங்க ஆசீர்வாதத்து மேலதான் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ பிசாசேன்னு அதுல இருந்து வெளியே வர வழி இல்லை. இனி நான் பாத்ரூம்ல உழமாட்டேன், இனி பைக்ல ஆக்சிடென்ட் ஆகாது, இனி எனக்கு காய்ச்சல் வராது, இனி எனக்கு வியாதி வராது, இனி எனக்கு பலகீனம் வராது. இயேசுவின் நாமத்துல பிசாசு என்ன தொட முடியாதுன்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வர வழி இல்லை. அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா யூ காண்ட் ஐடென்டிஃபை. உன்னால அது யாரால் நீ சோதிக்கப்படுகிறாய் என்பதை உன்னால கண்டுபிடிக்க உனக்கு தெரியல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு பென்னட் அப்படின்னு ஒரு பாஸ்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உண்டு, நாகர்கோவில் தாண்டி பார்வதிபுரம் பக்கத்துல. அந்த பென்னட் அண்ணன், அந்த அண்ணன் ஊழியக்காரர். அந்த அண்ணன் வந்துட்டு கொஞ்ச நாளாக தான் பழக்கம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. அந்த ஃபெலோஷிப்பில் அந்த அண்ணனும் ஒரு ஆள், எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஜோம் பண்ணுறதுக்கு 2 நாள் கொடைக்கானலா எங்கேயோ போனோம், ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ ஏதோ போனோம். அது போகும்போது தான் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவரும் என்னை மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதனால டெம்போ ட்ராவலர்லேயே 2 பேரும் ஜாலியாகிட்டோம். அங்கே ட்ராவல் பண்ணுறவங்கலாம் 2 பேருக்கும் பயம், எங்கள் 2 பேருக்கும். ஏன்னா அவ்வளோ பேரையும் ஓட்டி தள்ளி அவ்வளோ திக்காயிட்டோம். நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். பென்னட் அண்ணன் நல்லா படித்த ஒரு பிரதர், நல்ல ஊழியர், மனைவி ஒரு டாக்டரு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்றாரு, தம்பி கேன்சர் அப்படின்னு. பயங்கர ஷாக். கேன்சர். எங்க குரூப், அந்த குரூப்லலாம் போடுறாங்க, பென்னட் அண்ணனுக்கு கேன்சர், வெள்ளூர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. எனக்கு நல்லா பார்த்தோமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோமே, திடீர்னு கேன்சரான்னு சொல்லி. அப்புறம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அன்னைக்கெல்லாம் ரொம்ப சோகமா போறோம். என்ன பேச அந்த அண்ணன் முகத்தை எப்படி பார்ப்போம், எவ்வளவு ஜாலியா இருப்பார் அந்த அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தடுமாறி தான் போறேன். ஆனா அவர் வந்தா அவர் உடம்பு தான் அந்த வியாதிக்கேற்ற பலகீனத்தோட இருந்துச்சே ஒழிய அவருடைய முகத்துல ஒரு சந்தோஷம். அவர் வாயில, தம்பி ஏதோ கர்த்தர் வந்துட்டு நம்மளை சாட்சியா நிறுத்ததான் போறாரு தம்பி, இந்த வியாதிலாம் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது தம்பி. என்ன பேச்சுங்கிறீங்க? நாங்க அண்ணன் ஜோம் பண்றோம், கர்த்தர் சூழலை மாற்றுவா, ஏதோ அனுமதிச்சிருக்கிறார், ஹல்லேலூயா சோத்திரம். இப்படிலாம் நம்ம சப்பக்கட்டு கட்டணும்னு நாங்க போனா அவர் அதுக்கு இடமே கொடுக்கல. அவர் உட்கார்ந்து செம்ம ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்து நான் போற இடத்துலலாம் இதை என் சாட்சியா நான் சொல்லுவேன். அது எப்படி கர்த்தர் இந்த அற்ப ஆயுசுல எடுக்க முடியும்? அவர் தந்த தரிசனத்துல இன்னும் பாதி கூட நிறைவேறல. அப்புறம் என்னத்துக்கு அவர் தரிசனம் தந்தாரா? தரிசனத்துல ஒண்ணு நிறைவேறலனாலும் இந்த உயிரை அவர் எடுக்க கூடாது. இந்த உயிரை அவர் தந்துதான் ஆகணும். இந்த கேன்சர்லாம் என்ன எடுக்க முடியாது தம்பி. எப்ப போன்ல பேசினாலும், எப்ப நேர்ல போனாலும், எப்பனாலும் இதே தான் பேசுவார். யாவனும் தொட முடியாது, என்ன சாட்சியாதான் கர்த்தர் நிறுத்துவார். நான் ட்ரீட் வைப்பேன் உங்க எல்லாருக்கும் அப்படிம்பார். நம்ம திரும்ப கொடைக்கானல் போறோம் பார். அன்னைக்கு அந்த ட்ரிப்பு மறக்க முடியாத ட்ரிப். அது
திரும்ப நம்ம எல்லாம் கொடைக்கானல் சுகமான உடனே ப்ரோக்ராம் போடுறோம் தம்பி, நம்ம போறோம் அப்படிம்ப. எனக்கு மனசுலலாம் கொஞ்சம் அப்படியே நெருடெல்லாம் இருக்கும். அண்ணன் என்ன விசுவாசத்தோட இருக்கார் ஆண்டவரே, என்ன. ஆனா ஸ்டேஜ் 4 வெள்ளூர்ல இருக்க அவங்க சொல்லிட்டாங்க, இது ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது, நீங்க வற்புறுத்துறதுனால கொடுக்குறோன்னு ஆரம்பிச்சாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முந்தி நாகர்கோயிலில் ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு காரில் நான் வந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு எனக்கு பென்னட் அண்ணன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சு அண்ணே அப்படின்னு அவர் சார் தம்பின்னார். என்ன தம்பி கேன்சர் கட்டிய காணுமா தம்பி, இந்த டாக்டர் சொல்றாரு தம்பின்னார். கையை தட்டி ஆண்டவரை துதிங்கப்பா. கேன்சர் கட்டிய காணுமா தம்பி, இந்த டாக்டர் சொல்றாரு தம்பி. இப்பதான் சொன்னாரு, வெளியே வந்து நான் தம்பிக்கு போன் பண்றேன். நாங்க கேன்சர் கட்டிய காணுமா தம்பி, எங்க போச்சுன்னே தெரியல என் தம்பி. நான் சொல்லல, கத்தது அற்புதம். நான் சொன்னேன் அல்லேலூயா சோத்திரம் ஆமென்னு. கார்லயே உட்காந்து பிரைஸ் எலான்ட்டு அப்புறம் சொன்னேன் அந்த அண்ணனை பார்த்து, அண்ணன் நன்றி செலுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் வைக்கிறோம், வெளுன்னு வெளுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா தம்பி நம்ம தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைக்கிறோம் சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடுறாரு. திரும்ப உள்ள போயிட்டு வரேன்ட்டு போனை கட் பண்ணிட்டு உள்ள போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களை சோதிக்கிறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண. அது பிசாசுன்னா அந்த சோதனைக்குள்ள போகவே கூடாது, விட்டவே கூடாது. உன் வார்த்தையிலேயோ, உன் ஜெபத்திலேயோ, உன் அறிக்கையிலேயோ நெவர் கிவ் அப். பேசிக்கிட்டே இரு, கர்த்தர் தருவார். அந்த சொன்ன மாதிரியே நடந்துச்சு, சொன்ன மாதிரியே நடந்துச்சு. எத்தனை ஊழியக்காரங்க அந்த அண்ணன்ட்ட பேசின, எந்த ஊழியக்காரங்கிட்ட வேணாங்களுங்க, எந்த ஊழியக்காரட்டையும் ஒரு நெகட்டிவா பேசல. எல்லாத்தையும் என்ன சாட்சியா நிறுத்துவார். தரிசனம் நிறைவேறும். அது எது சும்மா தந்தார் என்ன கொன்றதுக்கு, அது செய்யாம அவர் என்ன எடுக்கக்கூடாது. இதே தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். சொன்னபடியே நடந்தது. கர்த்தர் சோதிக்கிறாருன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆபிரகாம் ஐடென்டிஃபை பண்ணான், ஒப்பு கொடுத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மகன் பெரிய சந்ததி ஆனா, அவன் விசுவாசிகளின் தகப்பனானா, அவன் மூலமா இன்னைக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்படுது. ஏன்னா கர்த்தருடைய சோதனை அது. சும்மா பிசாசு உன்னை அடின்னு அடிச்சுட்டே இருப்பான். நீ கர்த்தர் ஏதோ செய்யறாருன்னு உட்காந்து சவச்சுக்கிட்டே இருக்க. ஐ மீன் அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. ஐடென்டிஃபை ஹூ இஸ் டெஸ்டிங். யார் உங்களை சோதிக்கிறாங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது பிசாசுனா அதை மேற்கொண்டு வெளியே வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஜெயிக்கணும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். 3 காரியம் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? இந்த சோதனை, இந்த வனாந்திரத்துல நடந்த இந்த அனுபவத்துல இருந்து என்னெல்லாம் சொன்னேன்? நம்பர் 1, யாருடைய வார்த்தைன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். நம்மகிட்ட பேசுற சத்தம் யாருடையது இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடு. 2வது, யார் நம்ம மேல அதிகாரம் செலுத்துறா, செய்யின்னு சொல்றது யாரு, எந்த அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படுகிறாய், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். 3வது, உன்னை சோதிக்கிறது யார். ஆதாமும் ஏவாளும் அதை தெரியல, தன்னை சோதிக்கிறது யாருன்னு விழுந்து போனான். நீ ஐடென்டிஃபை பண்ணணும். இயேசு அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்திலையும் பிசாசை ஜெயித்து சிலுவைக்கு போனாரு, மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு, வெற்றி சிறந்தார். அதுதான் கொலோசையர்ல வாசிச்சோம். இன்னைக்கு அந்த தேவன் நமக்கையும் வெற்றி சிறக்க பண்ணுவார், நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த 3 அனுபவங்களையும் உங்க ஒரு ஆளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யார் நம்மோடு பேசுறா, யாருடைய அதிகாரம் செயல்படுது, யார் நம்மை சோதிக்கிறா. இதுக்கு தேவை சபை. ஒரு ஊழியக்காரன், சபையில ஒரு ஊழியக்காரன், வேத வசனம், ஜெப ஜீவியம், எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அனுபவங்கள் தான் இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுமே ஒழிய, உன் மாம்சத்துல இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கவே பழம் மாதிரி பேசுவான் பிசாசு. நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நீங்க பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து வாழுங்க. அவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு கற்றுத்தருவார். நீங்க தப்பிச்சுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
எல்லாரும் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி இந்த 3 காரியங்களை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கண்டுபிடிச்சிடணும். இது யார் பேசுறாங்கிறத கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். சும்மா பேதையா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. சர்ப்பத்தை போல ரொம்ப மைனூட்டா இருக்கணும். இல்லைன்னா பிசாசு தட்டிட்டு போயிடுவான். அழகா பேசுவான், நீங்க நம்பிடுவீங்க. வசனத்தை வச்சு பேசுவான், உங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல பேசுவான். இல்ல இல்ல, கர்த்தர் பேசுறாரா, அதுதான் வேணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தாங்க. பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய பிள்ளைகள் ஞானமாய் வாழ, வெற்றி சிறக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.